ராத்திரி 1 மணிக்கு வர்றது. வரும்போது கொஞ்ச நேரம் பேசுறது. 1 மணிக்கு வரேன். ரெண்டாவது உன் வேலை செய்கிற ஃப்ரெண்டை அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை தண்ணி வாங்கிக்கின்னு வரும்பொழுது 2 பேரையும் உள்ளே போ, வெளியே வராத உள்ளே போ அப்படின்றது. எங்கள் 2 பேரை வச்சு சாப்பாடு போட்டுறது. இவங்கள ஃப்ரெண்டும் மேலே போகிறாங்க தண்ணி சாப்பிட்றதுக்கு. அவள் வீட்டு காலையில் 8 மணி 7 மணிக்கு கிளம்பி போகும்போது வந்தவுடனே கதவை தட்டி அவள் வரா, நீங்கள் 2 பேரும் வெளியே வர வந்தான் நான் பொழந்துருவேன் அப்படின்றது. இப்போ என்ன சொல்கிறா, சொத்தை என் பேரில் எதனா உன்னை கொலை பண்ணி போட்டுடுவேன் முந்தா நாத்து சொல்கிறான். நீங்க ஏன் திடீர்னு ஃபேனை தூக்கி டம்முன்னு போட்டா தூக்கி ஓடிக்கிறது. எத்தனை பொருளை ஓடிக்கிறது கோவம் வருது. அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கோவம். எத்தனை ஃபேன் எத்தனை பொருளை ஓடிக்கிறது. பெரிய எதிரியா நினைக்கிறேன். எங்க 2 பேரும் பார்த்தா ஆவல. கேட்டா உன் வயசாகி போச்சு, நீ இந்த வயசுல எதுக்கு குழந்தை பெத்த, நீ மூடின்னு இருக்க வேண்டியதுதானே. எவ்வளவு வன்மையா பேசுறான். கெட்ட வார்த்தை வேற நிறைய பேசுறான், அசிங்கமா பேசுறான். பேசுறதுதான் மனநிலை சரியில்லாததான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சரி, என்ன வயசாச்சு அவளுக்கு? 27 வயசாகுது. உருவம் பாத்தீங்களா எவ்வளோ? நான் 80 நாளா சாப்பிடாம உட்கார்றாங்க யோகால. சரி, 2 விஷயம். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுல ஒண்ணு நம்ம கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவோம். நான் எனக்கு தோணினத்தை நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்றேன். உங்க குழந்தையோட லைஃப் ஹேஸ் பீன் குவைட் டிஃபிகல்ட். என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா குழந்தை பிறந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவ தனிமையில தான் வளர்ந்துருக்கா. அவளோட ஃபீலிங்ஸ், அவளோட இந்த காலத்துல இருக்கிறது சேலஞ்சஸ் என்னது, வெளியில போனா அவளை எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறா, அவ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ எப்படி அவளை கம்பேர் பண்ணிக்கிறா. ஏன்னா இந்த பியர் ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டுல அப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மா அப்படி இருக்காங்களே, அதெல்லாம் உங்களுக்கும் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருக்காது. நான் என்ன சொல்றேன்னா அந்த வழிநடையில தான் அவ இருந்தா. ஏன்னா அவளுக்கு யாருமே துணை இல்லை. எங்க பங்காளிங்க வீட்லயும் அவளை சேர்த்துக்கல. அவ ஒரு குழந்தையா அவளை அரவணிக்கல. இவரோட தம்பி பசங்களே தான் சொல்றான், அதுங்களும் 2 பொண்ணுங்க தான். அவளை விட சின்ன வைவம். எங்கன்னா சினிமா கிளம்பி போனா கூட கூட்டின்னு போகணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. கார் வாங்குறாங்க புதுசா, கீத்து வாடின்னு கூப்பிடல. அந்த ஒரு குழந்தையுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. நம்மள எல்லா இடத்துல ஒதுக்குறாங்க. அந்த ஃபீலிங் அவளுக்கு. ஒரு அப்பா அம்மாவா என்னெல்லாம் குழந்தைக்கு பண்ணணுமோ, எது நல்லதோ நீங்க கரெக்டா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க. சரியா வளர்க்கலை சொல்றது, இல்லை எனக்கு அந்த இமோஷன்ஸ் புரியலை சொல்றது. நீங்க இந்த சொல்றீங்கல்ல, இதே பெரிய விஷயம். நீங்க எப்படி உணர்றீங்களோ அந்த ஒரு ரியலைசேஷன் உங்க பொண்ணுக்கும் நியாயமா இருக்கணும்.